ராயன் 2024 தமிழ்ல தியேட்டர் வெளிவந்த ஒரு ஆக்ஷன் மூவி. தனுஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. தனுஷ், பிரகாஷ் ராஜ், காளிதாஸ், துஷாரா விஜயன், எஸ்.ஜே. சூர்யா மற்றும் பல படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ தனுஷ் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர் வச்சிருப்பாரு. அவருக்கு ஹெல்ப்பா அவங்களுடைய தம்பிகள், தங்கச்சி இப்படி இருப்பாங்க. இவங்களாம் சேர்ந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையை ஓரளவுக்கு சிறப்பாக அப்படி நடந்துட்டு வருவாங்க. இவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது, சின்ன வயசுலேயே இறந்துருவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு சம்பவம் இல்லைனால ஏற்படும். குறிப்பா தனுஷுடைய தங்கச்சிக்கு அந்த சம்பவம் ஏற்படும். இப்போ இந்த சம்பவத்திலிருந்து எப்படி தனுஷ் தங்கச்சியும் அவங்க தம்பிகளையும் எப்படி காப்பாத்துறாரு, இறுதியில என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய வளனை. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே தனுஷ் அவருடைய ஆக்டிங் தான். அவரே டைரக்ட் பண்ணி இந்த படத்தை நடிச்சிருக்காரு. இவருடைய 50வது படம். அதனால சும்மா ஆக்டிங் வேற லெவலில் இருக்கு. அதே மாதிரி படத்தில் நடிச்ச எல்லாரும் வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. குறிப்பாக பிரகாஷ் ராஜ், எஸ்.ஜே. சூர்யா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கு. படத்தோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கடைசி வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. ஏன்னா எந்த இடத்துலையுமே போர் அடிக்கல. படம் பார்க்கும்போது அடுத்தடுத்து என்ன நடக்குது, படம் ஸ்பீடாக போகுது. இன்றைய ட்ரெண்டுக்கு ஏற்றவரை அந்த ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. பிஜிஎம் ஏஆர் ரகுமான் சார் அவங்களுடைய பிஜிஎம் செம்மையாக இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காரு. பாட்டு எல்லாமே ஹிட்டுங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் பட்டி தொட்டிலாம் அந்த பாட்டு வந்து இப்போ ஹிட் ஆகிட்டு இருக்கு. படத்தோடைய பிஜிஎமும் அதே மாதிரி தான் செம்மையாக கொடுத்துருக்காரு. படத்துடைய கேமரா ஆங்கிள், சினிமோட்டோகிராஃபி கலர்ஃபுல்லான சூப்பரான ஒரு கேமரா ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இந்த கேமராவில் நைட் ஷூட் தான் அதிகமாக இருக்குது. அதனால சினிமோட்டோகிராஃபிக் செம்மையாக இருக்குது. கிளைமேக்ஸ் வேற லெவலில் இருக்குது. கடைசி 25 நிமிஷம் சூப்பராக இருக்குது. ஏன்னா தெருக்கி விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைட் சீன்ஸ்லாம் சும்மா அனல் பறக்குதுங்க. எப்பவுமே தனுஷ் அவங்களுடைய ஃபைட்லாம் மற்ற படத்தெல்லாம் பார்க்கும்போது புதுப்பேட்டை இது மாதிரி படத்துலலாம் அவர் ஃபைட் பண்ணியிருப்பாரு. அந்த படத்தை அப்படியே ஞாபகப்படுத்து. ஏன்னா அந்த அளவுக்கு செம்மையான ஒரு ஃபைட் சீன்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்டோரி தான். ஏன்னா பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி தான். எப்பவும் போல ரெவென்ஸ் இருக்கிறது தான் அதே ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. அதனால ஸ்டோரி லைனில் இன்னும் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்திருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் ஸ்பீடாக போகுது. ஆனால் ட்விஸ்ட் அண்ட் ட்ரிங்லாம் இல்லை. ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஆனால் இதுதான்ப்பா இப்படி தான்ப்பா அப்படிங்கிறத இருக்குது. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் ட்ரிங்கில் ஓரளவுக்கு நல்லா இம்பாக்ட் கொடுத்து எடுத்திருந்தாங்கன்னா படம் வந்து வேற லெவலில் வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒரு மிஸ் ஆகுதுப்பா. இந்த ஃபைட் சீன்ஸு அப்படி இப்படின்ட்டு ஒவ்வொரு சீன்ஸ்லாம் பார்க்கும்போது வெவ்வேறு படத்தை ஞாபகப்படுத்துது. தனக்குன்னு ஒரு ஸ்டைல் இல்லாமல் போச்சு. ராயன்னா இப்படி தான் இருக்கு, தனி ஸ்டைல். இப்படி கர்ணன் படம் எடுத்துட்டோம்னா அதுக்கு ஒரு தனி ஸ்டைலாக அது ஒரு வேவ்லென்த்தில் போச்சு. அதே மாதிரி தனுஷோட ஹிட் படங்கள் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டைலில் போயிருக்கு. ஆனால் இந்த படத்தை அது மிஸ்ஸிங்கு. படம் பார்த்தா எல்லாம் ஏதோ ஒரு படத்தில் அங்கங்கே ஒரு சீன்லாம் இருந்து எடுத்து போட்டாங்களோ அப்படிங்கிறது தான் இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. செல்வராகவன் அவங்களுடைய கேரக்டர் வந்திருக்காரு. ஆனால் அவர் வந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படல. ஏதோ படத்தில் இருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு தான் வச்சிருக்காங்களே வரைய முக்கியத்துவம் கொடுக்கப்படல. தனுஷுடைய கேரக்டராக இந்த படத்தில் முதன்மையாக கொண்டு வந்திருக்காங்க. மற்ற கேரக்டர்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதனால ஏனோ தானோ தான் இருக்குது. மற்ற கேரக்டருக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம். இந்த படத்தை ஃபேமிலியாக இருக்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். படத்தை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முதல்ல அந்த படம் சூப்பராக இருக்கும், சுமாராக இருக்கணும். இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம். உங்களிடம் உங்கள் கவிபாரத்.